அப்ப சுபிக்ஷா மாதிரி இருக்கிற ஆள்லாம் எப்படி பேசணும்? ஏன் வேணா இங்க நானும் நீ இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அவ்வளவு வேலை வாங்கணும் எல்லாரையும்ன்றத சுபிக்ஷா பேசணும் இல்ல. சுபிக்ஷான்ற ஒரு ஆள் பேசவே மாட்டேன்றாங்க. சொகத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூஸும் கிடையாது. சீக்கிரமா அவங்களை வீட்டை விட்டு அனுப்புறது என்ன பொறுத்தவரை உசிதம். ஏன்னா நேத்து மாதிரி அவங்க ஒரு பேர் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த பேரை அவங்க வந்து இந்த வீட்டுல அழிச்சிட்டு தான் போவாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. காரணம் என்னன்னா, உங்க பேச்சிலேயோ இல்ல மற்ற செயல்கள்லயோ உங்க சுயநலம் மட்டும்தான் இருக்கிறதுக்கோசரம் பொதுநலமோ இல்ல சமூக நீதி எதுவுமே கிடையாது. இந்த சமூக நீதினு ஏன் வந்து இங்க சொல்றாங்க தெரியுமா? இந்த திராவிட மண்ணில் ஏன் சமூக நீதி பேசுறோம்? சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் ஆர்டர் பட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து கீழே இருக்கிறவங்க வந்து பிறப்பின் அடிப்படையில் அந்த வேலையை அவன் தான் கடைசி வரையிலும் செஞ்சுக்கிட்டே. அதாவது இந்த வீட்லயாவது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு வார வாரம் மாறுறதுக்கு. ஆனால் இந்த சமூகத்தில், அதுவும் தமிழ் சமூகத்துல 2000 ஆண்டுகளாக பிறப்பின் அடிப்படையில அதுதான் இந்த படம் சொல்லுது. நான் பிறக்கும் போதே எப்படி எனக்கு எதிரிகள் இருப்பாங்க, நான் பிறக்கும் போதே எனக்கு எப்படி எதிரிகள் இருப்பாங்க. அப்ப பிறப்பின் அடிப்படையில இங்க வந்து அதை வந்து பேசுவது, உயர் ஜாதியில பிறந்துட்டதுக்காக பிரிவிலேஜோட வாழறது வந்து எப்படி ஒரு வாழ்க்கை ஆகும்? அதுதான் வந்து நேற்று சொன்ன, ஒரு குப்பையை வந்து போட்டா அதை எடுக்கிறது வந்து ஒரு பொறுப்புன்னும் போது திரும்ப திரும்ப போட்டு அந்த பொண்ணை வந்து ஃபாரின் பொண்ணை வந்து இவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க பசங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? அதுதான், அதனால்தான் தமிழகத்துல அந்த சமூக நீதி பேசப்படுகிறது. அதுதான் நிறைய பேருக்கு காண்டாகுது. ஏன்னா அந்த பிரிவிலேஜோட பிறந்துட்டவனுக்கு அது வந்து பிளஸ். ஆனா இங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நீங்க அங்க இருந்து உங்களுக்கு இங்க வரும்போதுதானே உங்களுக்கு பெருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியல. பெருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப இத 2000 வருஷமா ஒருத்தன் இடைநிலை சாதியிலையும் கீழ் சாதியிலையும் ஒடுக்கப்பட்ட சாதியிலும் ஒருத்தன் பிறந்துட்டான்றதுக்காகவே அவன் மல்லான்றதுல இருந்து மற்ற மயிர் வேலை பண்றதுல இருந்து அவனே பண்ணிட்டு இருந்தான்னா, அதுதான் தமிழ் சமூகத்துல திராவிட மாடல் பேசுது. அதனாலதான் அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கு. அதுதான் ஓகேவா? சோ அதனாலதான் இந்த விஷயத்த இப்படி ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு விஷயம் வரப்போது அதை நம்ம எடுத்து காட்டுறோம், அதை சுட்டி காட்டுறோம்னு சொல்ல வரேன் நான்.